మీరే తీసిందా సాంగ్ అని చాలా బ్యూటిఫుల్ எந்த இடத்தையும் விட்டு வைக்கலவன் சரிடா அப்படி வர்றானே லிப்பு கிட்ட அப்படின்னா டப்புன்னு பின்னாடி திருப்பி வேற எங்கேயோ கழட்டுறான் కార్నరా మీకు చాలా చాలా బాగా ఉంటుంది நோ இட் வாஸ் இஸ்தட்டிக்கல் ரியலி அது வந்து ஒரு கவிதைத்தனமான கிஸ்ஸு அப்படின்னே சொல்லலாம். அதாவது முத்தம் கொடுக்கறது அருவறுப்பு இல்லாம இங்க கொடுத்தா வேண்டான்ட்டு வேற ஏதோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சு விடுவோம் பாத்தீங்களா. டேய் டைரக்டரே பெரிய நீ இல்லையா? இல்ல சார், கான்செப்ட் நாங்க பண்ணது அவங்க சென்ஸ் பண்ணது. ஆளு பாருங்க, முத்தம் கொடுக்கறது மட்டும் நான் பண்ணல, அவங்க பண்ணாங்க. அதுல அப்புறம் சேர்ந்து பண்ணது அப்படி நேரம் அகல பண்றாங்க பாருங்க. ஆனா அந்த தம்பி என்ன மேட்டர் சார், அந்த சாங் மட்டும் தான் சார் உங்களுக்கு அப்படி இருக்கும் சார். நல்லா தான் இருக்குடா, நல்லா இல்லைன்னு நான் சொன்னேன். அது இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் நிறைய இடங்களை விட்டுட்டாங்களேன்ற வருத்தத்துல பேசிட்டு இருக்கிறேன். நீ வேற இந்த ஹீரோ வந்து நான் அப்பவே சொன்னேன், இன்னும் 2-3 இடம் மிஸ் ஆகுதுன்னு, இவங்க செய்ய மாட்டேன்றாங்கன்ட்டு ஃபீலிங்ல அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருக்காரு. பட் அவரு உங்க ஹைட்டு, உங்க வெயிட்டு, உங்க எக்ஸ்பிரஷன், எவ்ரிதிங் இஸ் வெரி குட். ஐ விஷ் யூ பிகம் அ வெரி பிக் ஹீரோ. ஏன்னா அந்த அமைப்பு எல்லாமே இருக்கு. நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணா ஒரு நல்ல ஹீரோவா ஒரு மேஜர் இடத்த உங்களுக்கு தர தமிழ்நாட்டு ஜனங்க காத்திருக்காங்க. ஏன்னா முதல் படத்திலேயே அத்தனை இடத்துலயே முடிச்சிட்டீங்க. மக்கள் மனதில் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்துருவாங்க. இல்ல நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன். அதே மாதிரி இந்த பாப்பா மிரட்டிட்டாங்க, அவங்களும் விடாம அந்த இடம் இந்த இடம்னு காட்டிட்டு இருக்காங்க. கமான் நீயா நானா பார்த்துடலான்ற லெவல்ல. ஆனா அவ்வளவு அழகான எக்ஸ்பிரஷன்ஸோட பியூட்டிஃபுல், இட் இஸ் பியூட்டிஃபுல். ஒரு காதல் கவிதையை அப்படி அது ஒரு வன்மம் இல்லாமல், ஒரு விரசம் இல்லாமல், அது ஒரு அழகு நயத்தோட அப்படி அந்த மாதிரி வரிகளை எழுதி கொடுத்துருக்கிற தம்பி. நல்ல வரிகள். அந்த இசை உண்மையிலுமே மிக நல்லா இருந்தது. கேட்கும்போது இந்த மாதிரி படத்துல அப்படி ஒரு பாட்டு, ஒரு சாஃப்டான ஒரு மெலடி, அப்புறம் இன்னொரு பாட்டு ஒரு யகாந்தமா இருந்தது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் மை டியர். பேரு என்ன? ஸ்ரீநாத் விஜய். நிச்சயமா நீங்க ஒரு பெரிய ரவுண்ட் வரலாம், உனக்கு வாய்ப்பு. என்னங்க நீங்க பாட்டுக்க நானே நிறைய தடவை இன்னொரு தடவை ஃபுல் சாங் காட்டினா நல்லா இருக்குமென்ட்டு நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுப்பா, பழைய கதைகளை எல்லாம் தூண்டி விடுது. அதனால உங்க மாதிரி இயக்குநர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை. போன வாரம் ஒரு படம் பார்த்தோம், நம்ம சதீஷோட படம், ஜேஎஸ்கே சதீஷோட படம். அது ஒரு ரேஞ்சு, வேற ரேஞ்சில் இருந்தது. அந்த படம் பார்த்தோம்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா, இது மிஸ் பண்ணியிருந்த இதெல்லாம் பார்க்க முடியுமா? அது மாதிரி இந்த ஆடியோ ரிலீஸ் மட்டும், இந்த ஃபயரு நான் மிஸ் பண்ணல. அது ஆடியோ ரிலீஸ்க்கு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் படம் அவ்வளவு சூப்பராக இருந்தது. ஸோ சின்ன படங்களை நம்ம மிஸ் பண்ணாமல், நம்ம தம்பிகளை, என் அருமை கண்மணிகளே, சின்ன படங்களை நல்லா தூக்கி விடுங்க. ஏன்னா இந்த படங்கள் ஓடி இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் தைரியமாக தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தன் உட்காந்துட்டு ஒரு படத்தை நான் எடுத்திருக்கேன், எனக்கு ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ தமிழர்கள், அண்ணன் சொன்ன மாதிரி, தமிழர்கள் வாழ வைக்கிற தமிழர்கள் மட்டுமல்ல, கொஞ்சம் சரியில்லைன்னா காலியும் பண்ணுவாங்க. அதனால வாழ வச்ச கடைசியில் ரொம்ப அன்பா அமைதியாக எல்லாத்துக்கும் கரெக்டாக கால் ஷீட் கொடுத்து, என்ன தம்பி நமக்கு இவ்வளோ சீன் இருந்தால் தான் நான் நடிப்பேன்லாம் சொல்லப்படாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கமா, என்ன நல்ல கேரக்டர். அப்புறம் வில்லன் மாதிரி தெரியல, ஒரு டைப்பாக இருக்கான் அவன், டமால் டுமில்னு. ஏய் எதாவது படம் இது? 7வது படம். மிரட்டிக்கிறான் இவன், தனியாக பண்ணுறான். ஒருத்தன் காதல் பண்ணுறான், ஒருத்தன் கொலை பண்ணுறான், ஒருத்தன் காதல் பண்ணவன் வந்து கொலை பண்ணுறவனு கொலை பண்ணுறான், கொலை பண்ணவன் காதல் பண்ணுறவனு ஏன் கொலை பண்ணுறான்றதான் இந்த கதை. புரிஞ்சுதா?
அவங்களுக்கு புரியல சார். எனக்கு மட்டும் புரிஞ்சுது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டேன். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். ஒருத்தர் கொலை பண்றாங்க, ஒருத்தர் காதல் பண்றாரு. கொலை பண்றவனை காதல் பண்றவனை கொலை பண்றானா, காதல் பண்றவன் கொலை பண்றவனை கொலை பண்றானா? இதே அதாவது விசுசார் பாணியில ஒரு த்ரில்லர் பண்ணிக்கிறார். கரெக்ட். விசு சார் அதான் எது யார் எந்த குடும்பத்தோடு போகுது, யாரு நல்லவ யாரு கெட்டவன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த குழம்பத்தை அவரே நடுவில் உட்காந்து தீர்த்து வைப்பார். அந்த மாதிரி நீங்க ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கேன். அதில் நடுவில் இருக்கிற யாருன்னு தெரியல, அவர் என்ன பண்ண போறாருன்னு அது தெரியும். அந்த கேரக்டர் அவர் அப்பாவா, செத்தவனோட அப்பாவா, இல்லை செத்தவளோட அப்பாவா ஒன்றும் தெரியல, இல்லை கொலகாரனோட அப்பாவா, அது எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. அவர் சொல்லிட்டாரு இந்த படத்துல உண்மை எதுவுமே தெரியக்கூடாதுன்றதுக்காக சஸ்பென்ஸா வச்சிருக்கணும்ட்டாங்க. ஸோ ஒரு ரகமா தான் வந்திருக்காங்க பசங்க. சிறப்பாக ஒரு நல்ல டீம். ஐ எம் வெரி ஹாப்பி டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை கையோடு பிடிச்சிட்டு வந்து உட்காந்து வச்சுங்க பார்த்தீங்களா? வாங்க தம்பி, ரொம்ப நன்றி. எத்தனை தேட்டரில் போட போறீங்க? சூப்பர். ஒரு கான்பிடென்டா சொல்றாரு. 50லேருந்து 75 தேட்டர். கை தட்டுங்க. 150 தேட்டர்ல இது வந்து நல்ல 100 days ஓடுற மாதிரியான படம். அதுக்கு நான் உறுதிமொழி கொடுக்குறேன். ஏன்னா இந்த படத்துல எல்லா விஷயமும் இருக்கு. படம் ஓடுறதுக்கு உண்டான விஷயம். ஆமா ஆமா, அது கரெக்ட். இல்ல அது போதும். நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்ப சின்ன படங்கள் சில நல்ல படங்கள் கூட படம் ரொம்ப நல்லா இருக்குங்கும் போது தியேட்டர்ல படம் இருக்கிறது இல்லை. இந்த காரணத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் படத்தை எப்படி ரசிக்கிறாங்கன்னு. 2வது 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் இன்க்ரீஸ் பண்றதுக்கோ அல்லது பப்ளிசிட்டி பண்றதுக்கோ கொஞ்சம் தப்பு தனியா ஒதுக்கி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அதை பம்பின் பண்ணீங்கன்னா உங்க சக்சஸ் இஸ் சாலிட் ஆயிடும். ஸோ அது வரையிலும் நீங்கள் காத்துருங்க. எப்பவுமே இப்போ படம் ரிலீஸுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் தேவைப்படுது முரளி சார்? ஒரு சின்ன படம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரு 50 லட்சம் தேவைப்படுமா? 50 லட்சம் தேவைப்படுதுன்னா இன்னொரு 50 லட்ச ரூபா ரெடியாக பண்ணிக்கங்க. படம் பெருசாக நல்ல டாக் வருதுன்னா இன்னொரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டோம். 2வது நாளே சக்ஸஸ் மீட் வைக்கணும். இப்போ அந்த காலத்துல நாங்கள் மாங்கன்னு படத்தை 175 நாள் வெயிட் பண்ணுவோம். அது சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறதுக்கு. அப்புறம் ஷீல்டு கொடுக்கணுமான்னு கேட்பாங்க ப்ரொடியூசருக்கு. நாங்கள் கெஞ்சுவோம். அப்புறம் ஹீரோ கிட்ட சொல்லி, சார் என்ன சார் ஷீல்டாவது கொடுக்க சொல்லுங்க அப்படிப்போம். ஒரு 175 நாள் ஓடின படத்துக்கு ஒரு ஷீல்டு வாங்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு என்ன தெரியுமா? ஆனா இப்போ 3வது நாளே சக்சஸ் மீட்டு ஷீல்டோட கொடுத்துறாங்க. கரெக்டா? கரெக்ட் தானுங்கண்ணே? அது தப்புன்னு சொல்லலை, கிண்டலுக்காக சொல்லலை. ஏன்னா அது அடுத்த கட்டத்துக்கு அந்த படத்தை கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமான்னு போராட வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. சில படங்களை தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கே கஷ்டப்பட வேண்டியது போராட்டமா இருக்கு. நல்ல படங்களுக்கு கூட தியேட்டர் கொடுக்க முடியாத ஒரு தியேட்டர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கு, நிறைய பெரிய தலைகளுடைய விளையாட்டு இருக்கு. இது எல்லாம் கடந்து ஒவ்வொரு தடவையும் சினிமா வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கேன். இன்னைக்கு ஆட்டம் போட்டவன் நாளைக்கு ஆட்டம் இல்லாம இருப்பான். ஒரு காலத்துல கொடி கட்டி பிறந்தவன் இன்னைக்கு சும்மா சுத்திட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு சும்மா சுத்திட்டு இருக்கவன் நாளைக்கு திருப்பி கொடி கட்டுவான். ஸோ சினிமா மட்டும் கொஞ்சம் சுதந்திரமா விட்டாங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் சூப்பர் ஹிட்டா வரும் டெஃபினட்டா. ஏன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட் எடுத்து ஒரு மைண்ட்ல போட்டு அதை அற்புதமா ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி 2 ஹீரோவும் 2 ஹீரோயின் இன்னொரு பொண்ணு வேற காணுமே. அதை பார்த்தீங்களா? நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் மட்டும் ஏறுறாங்களேன்னு அப்பவே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆமா, சித்தாரா விஜயன் மலையாளம். பொதுவாக மலையாளத்துக்காரங்களே வரமாட்டாங்க ஹீரோயின்ஸ் ஆடியோ ரிலீஸ்க்கு. நீ அதை கூப்பிட்டு வரணும் அடுத்த தடவை. எப்போ இது அவங்க அள்ளி வழங்கியிருக்காங்க இல்லையா? நல்லா இருந்தது. அப்பா இவங்கிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியாது. ஆக
ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு என்னன்னா, எல்லா இளைஞர்கள் எல்லாமே பட்டிங் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் அண்ட் பட்டிங் டைரக்டர், அந்த ப்ரொடியூசர் நியூ ப்ரொடியூசர். கர்நாடகாவில் எடுத்திருக்கீங்களா? கர்நாடகாவை தவிர எல்லா ஊர்லேயும் படம் எடுப்பேன் பொருளுக்கு. அப்புறம் நீங்கள் அடுத்தது தெலுங்குலேயும் இந்த படத்தை வச்சு பண்ணுங்க. ஸோ இதை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஸோ இவங்க அனைவரும் அடுத்தடுத்து திரைப்படங்களை பவனி வர வேண்டும். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். எல்லாத்துக்கும் நான் யாராச்சும் விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. இசையமைப்பாளர்லேருந்து தொடங்கி நடிகர் நடிகைகள் எல்லாரும், ஹீரோயின் பேர் எனக்கு சரியா வரல, நம்ம பாடலாசிரியர், தயாரிப்பாளர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், வில்லன் கம் ஹீரோ கம் வில்லன். இது எவன் வில்லன் எவன் ஹீரோன்னு தெரியல. அந்த கன்ஃபியூஷன்ல 2 பேர்த்தையும் வில்லனா வச்சுப்போம். 2 பேர்த்தையும் அவன் பொம்பளை கிட்ட வில்லனா இருக்கான், நீ கொல்றதுல வில்லனா இருப்ப போடுது. ஆக மொத்தம் இந்த 2 வில்லன்களும் வாழ்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்தின் சார்பாக உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறேன். மிக அருமையான பேசின தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துகள். மற்றும் இந்த மாலை நேரத்தில் இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் நண்பர்களுக்கு, ஆமாம், இப்போ படக்குழுவினருக்கு பொன்னாடை பொருத்தி வாழ்த்துகிறோம். தயாரிப்பாளர் அவர்களுக்கு நமது தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார். தயாரிப்பாளர் படத்தின் ஹீரோ அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை. ஆமா, இன்னொரு ஹீரோவுக்கு பேரரசர் பொன்னாடை போங்க. இருக்கு சார், இருக்கு. டெக்ஸ்டர் படத்துக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நடிகர் ரோபோ சங்கர் சார் அவர்களை மேடை கழிக்கிறேன். அவருக்கு படத்தினுடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரான ஷாருவாக் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். தமிழ்நாட்டுல பல ஊர்கள் இருக்கு. ஆனா திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, பழனி இந்த மாதிரியான ஊர்களை தன்னோட பட பேரா வச்சு அந்த ஊரையே ஃபேமஸ் ஆக்கினவரு. தளபதி ஆகிய 2 பேரையும் வச்சு இயக்குன தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்க செயலாளர் திரு பேரரசு சார் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். டெக்ஸ்டர் திரைப்படம் வெற்றியடை வாழ்த்துக்கள். இயக்குனர் வனிதா மேடத்திற்கு வாழ்த்துக்கள். எங்க இயக்குனர் இனத்தோடு சேர்றீங்க. சினிமாவில் பெண்ணியக்கள் கம்மியா இருக்காங்க. நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுங்க. உங்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தலைவர் சொன்ன மாதிரி சங்கத்தில் உறுப்பினராயிருங்க. தப்பிக்கவே முடியாது நீங்கள். ஆமாம் ஆமாம், உங்கள் மகா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது இல்லையோ, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அது பணம் எடுக்க முடியாமல் இருக்காதுல்ல, எடுத்துடலாம். ஓகே, இங்கே நிறைய உண்மையை உடச்சி விட்டாரு நம்ம தலைவர். நம்ம சூரியன்ஜியும் சந்தா கட்டாத பந்தா கட்டியிருக்க இயக்குனராக இருக்காரு. ஆமாம், சங்கத்தை சேர்ந்துங்க, நல்லது. தலைவர் பார்வை பற்றிச்சு விடமாட்டார் இனிமே. உதயகுமார் சார் ஒவ்வொரு படத்துக்கும், அது சின்ன சின்ன படத்துக்குலாம் வந்துடுவார் ஆடியோ ரிலீஸுக்கு. நான் கூட வாழ்த்தத்தை வர நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைத்தான் தெரியுது. எங்கேயாவது கிளுகிழப்பா பாசிக்கிட்டு இருக்கும். யாராவது முத்தம் கொடுப்பாங்க. அது எத்தனை முத்தமும் எண்ணிக்கிட்டு இருக்கலாம். எங்கே கொடுக்குறாங்கன்னு உன்னிப்பாக கவனிக்கலாம். சமீபத்தில் ரப்பர் பந்துன்னு படம் பெரிய ஹிட் ஆச்சு. குடும்பஸ்தனும் வெற்றியை அடைஞ்சிருக்கு. ரப்பர் பந்தே அவர் பார்த்துட்டாரு, குடும்பஸ்தனும் பார்த்துட்டாரு. ஆனால் ஃபயர் தான் ஞாபகத்துக்கு இருக்கு.
அப்போ எந்த நோக்கத்தில் படம் பார்க்குறாரு? ட்ரெயிலர் எத்தனை சீன் இருந்துச்சு? அந்த லவ் சீன் இருக்குல்ல, மெலோடி, அதில் ஒரு ஷாட்டை ரசிச்சிருக்காரா? எங்க அதை பற்றி பேசவே இல்லை. கழுத்தில் முத்தம் கொடுக்குறான், உதட்டில் முத்தம் கொடுக்குறான், கன்னத்தில் முத்தம் கொடுக்குறான். அவர் ஹீரோ, அந்த படத்தை அவர் ஹீரோயின். எங்கன்னா கொடுக்கும், உங்களுக்கு என்னப்போ? உங்களுக்கே வயிறு எரியுது. டேரக்டர் இஷ்டப்படி அவருக்கு முத்தம் கொடுத்துருக்காரு. நானும் சொல்கிறேன், நீங்கள் அப்படி உங்களுக்கு ஆசைன்னா ஒரு படத்தை ஆரம்பிங்க. என்ன, நீங்களே ஹீரோ நடிங்க, ஒரு கதாநாயகியை புக் பண்ணுங்க. அண்ணா சொல்லிடுன்னுட்ட, அம்மா நான் முத்த காட்சியில் கமலாசனோட அதிகமாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணி நடி. யார் ஏன்பதை உங்களையும் கூப்பிட்றேன், நானே நடிச்சிட்டேன். அப்புறம் நாங்கள் இழிச்ச வேணாம், நாங்கள் படம் பண்ணி நாங்கள் டேரக்ட் பண்ணி இவர் ஹீரோ போட்டு முத்தம் கொடுப்பா நாங்கள் ரசிக்கணுமா? அதில் அப்படி சூழ்நிலை நாங்களே ஹீரோ ஆயிடுவோம். என்ன அது வர்றது? நீங்கள் பேசின படத்தை பற்றி கடைசி வரைக்கும் டெக்ஸ்ட்டும் டைட்டில் சொல்லவர். முத்தம் முத்தம் கிஸ்ஸு கிஸ்ஸு, அவன் கொள்றான், அவன் காதலிக்கிறான், எவன் அவன் காதலிக்கல சொன்னீங்களே தவிர டெக்ஸ்டர் விளக்கம் ஏதாவது சொன்னீங்களா? நான் சார் அவருக்கு டெக்ஸ்டர் 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 ஓகே சொல்லிட்டேன். இப்போ இந்த படத்தில் பாட வேண்டியது சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பளிச்சுருச்சு, ரொம்ப ஆரம்பிச்சு. அதுக்கடுத்து படத்தோட மியூசிக் ஸ்ரீநாத் விஜயன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாரு. குறிப்பாக ஒரு இசையமைப்பாளருக்கு ரொம்ப ஒரு அழகு என்னென்னா, திறமை என்னென்னா, வரிகளை நம்ம காதுக்கு கேட்க வைக்கிறது. அதுதான் ஒரு இசையமைப்பாளரோட, நல்ல இசையமைப்பாளருக்கு அழகு. வரிகள் நம்மளுக்கு தெரிய கேட்கணும். இது 2 பாட்டிலும் சரி, எல்லா வரிகளும் தெளிவாக நம்மளுக்கு புரிஞ்சது. அதில் பாடலாசிரியர் மோகன்ராஜன் இன்னைக்கு வளர்ந்து வர ஒரு நல்ல கவிஞர். அவர் சும்மா ஒரு மெட்டுக்கு வார்த்தைகளை நிரப்பிட்டு போகாமல் கருத்தோட இதில் எல்லா வரிகளும் பார்த்தா நல்ல ஒரு சிறந்த பாடலாசிரியர் வேற. நான்லாம் பாடலாசிரியர் தான், ஆனால் கவிஞர் வேற. உதயகுமார் சார் வந்து கவிஞர். ஒரு நாளும் உனை மறவாத பிரியாத வர வேண்டும், என்ன அது கவிதை. நம்ம வந்து வேற நிறைய பாட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம மோகன்ராஜன் வந்து கவிஞர். நிறைய வரிகள் எல்லா விஷயங்களும் ஒரு நம்ம ஒரு பாட்டு கேட்கும்போது தேடி இருக்கணும், தெரியும் இந்த கவிஞர் வந்து வார்த்தையை ரொம்ப தேடி இருக்கிறாரு. அந்த வார்த்தை நிரப்பல, வார்த்தைக்கு அலையணும். ஒரு பாடலாசிரியர் கவிஞருங்கிற வந்து ஒரு புது வார்த்தை போட்டுக்க மாட்டோமா? அதில் ஒரு வரி யாரோ யாரோ யாரிவனோ அந்த பாடல்ல வெளியை உட்கொண்டு நான் வாழும் கற்கண்டு. ஆஹா, அந்த நான் வாழும் கற்கண்டுன்னு சொன்ன உடனே அந்த ஹீரோ எங்களுக்கு கற்கண்டா தெரிஞ்சு. அதுக்கடுத்து உன்னை தேடும் தேடும் பூச்செண்டு. அதான் இல்லை இல்லை வரிகள், ஏன்னா அதுக்கு மியூசிக் டைரக்டருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா வரிகளுக்கு கேட்க வச்சாரு. அப்போ ஒரு இந்த மாதிரி நல்ல வரிகள் வந்து சில இதில் மியூசிக் வந்து அப்படியே ஓவர்டேக் பண்ணிக்கிறோம். அதனால் உதயகுமார் சார் வரிசையில் ஒரு நல்ல கவிஞராக நம்ம மோகன்ராஜன் உருவாகிறாரு. அப்பப்போ பேரச மாதிரி மாசாமல் எழுதுங்க. இப்படி சொல்லித்தான் நம்ம கவுத்துருது. நம்மளை ஏற்றி விடுறோம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்துன்னு சொல்லி, ஆமாம் பேரரசன் பாடலால் தான் அப்படின்றது. ஓஹோ அப்படியா, அங்கே ஒரு எக்கோ ஒலிக்கும். இருந்தாலும் பாராட்டுக்கு மனசு வேணும். இந்த மேட்டில் மட்டும் எல்லா மேட்லையும் நம்ம உதயகுமார் சார் பாராட்டி தான் இருப்பார். டெக்ஸ்டர் ஒரு த்ரில்லர் பார்க்கும்போது நீங்கள் ட்ரெயிலர் பார்த்துமே த்ரில்லர் போகும். இப்போ வந்து ராஜன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு மொழியே தேவையில்லை, எல்லா மொழியிலும் இந்த படம் வரவேற்கப்படும். இந்த மாதிரி படங்களுக்கு இருமொழியும் தேவையில்லை, மும்மொழியும் தேவையில்லை, வெளியிருந்தால் போதும்.
ஆமாம், நம்ம இயக்குனர் சூரியன்ஜி, இந்த இன்சில் தூட்டி பின்னாடி போட்டாலே ஒரு ராசி தான் நினைக்கிறேன். இயக்குனர் சுந்தர்சி, மோகன்ஜி, இப்போ சூரியன்ஜி. ஆமாம், அதனால் இது ஒரு ராசி தான். ஆள் ரொம்ப தன்மையான ஆள், ரொம்ப டயர்ட்னு ஃபஸ்ட் நம்ப முடியாது. இவரை நம்ம லிஸ்ட்டு என்னென்ன திருப்பாச்சி பார்த்துட்டு இந்த ஆளாக படம் பண்ணாங்கட்டாங்க, இப்போ நம்பவே இல்லை. அவங்க சாஃப்டாக இருக்காரு, ஆனால் நல்லா மேக்கிங். ஹீரோ பேர் என்ன, ஒரு கோவிந்தராஜ் பிள்ளை. பிள்ளையும் சொல்ல மாட்டோம் தமிழ்நாட்டில். இங்கே நாங்கள் வாவு சதுன் பிள்ளையே பிள்ளைன்னு சொல்ல மாட்டோம், விட மாட்டாங்க. இங்கே வாவுசியும் சொல்லுவோம். அது மாதிரி இங்கே ராஜு கோவிந்தன். நல்ல ஹைட்டு சார், நல்ல கலரு. ஆமாம், நல்ல பர்சனாலிட்டி. ஆமாம், ஒரு ஹீரோக்கான அத்தனை தகுதி உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்குது. ஆமாம், நான் சொல்கிறேன் முத்தத்தை மட்டும் சொல்ல, மொத்தத்தையும் சொல்கிறேன் நான். கதாநாயகி யுக்தா பிரேமி ஹோம்லியாக இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு வெள்ளமை ஹோம்லி மாடர்ன் வெள்ளமை கலந்துருக்காங்க. ரெண்டாவது ஹீரோ அபிஷேக். ஆமாம், ஒரு க்ளோஸ்அப்பில் அப்படியே ஒரு லுக் விடுவார். அது டக்குன்னு தெரியல, அது ஞாபகம் இருக்குது. ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் சிறிய படம் சொல்கிறோம். இப்போ சிறிய படங்கிறதெல்லாம் அப்படி தான் லப்பர் வந்து சிறிய படமாக வந்துச்சு, ஆனால் பெரிய படம் ஆயிடுச்சு. அது மாதிரி குடும்பஸ்தன் சின்ன படமாக வந்துச்சு, இன்னைக்கு பெரிய படம் ஆயிடுச்சு. அதில் வரும்போது தான் நம்ம சிறிய படம் சொல்லுவோம், ஆனால் வெற்றியை பொறுத்து தான் அது சிறிய படமா பெரிய படமா அப்படிங்கிறது. இன்றைக்கி என்னென்னா, கொஞ்சம் சினிமாவில் வந்து நம்ம சிறிய படங்களுக்கு அதிகமாக தேட்டர் கிடைக்கல, ஆள் வரல அப்படின்னா சொல்கிறோம். அதுக்கு மற்றவங்க குறை சொல்லக்கூடாது, நம்ம ஆராய்ச்சி பண்ணும். ஒரே நேரத்தில் சிறிய ஒரு 10 படம், இப்போ லாஸ்ட்டில் வந்து 10-11 படம் வந்துருச்சு. ஒரு சின்ன படங்களை ஒரே நேரத்தில் 10-11 வரும்போது அது நம்ம இழுத்து விரும்புகிறோம். அதுக்கு ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு கண்ட்ரோல் வரணும். அதெல்லாம் நம்ம சினிமா தயாரிப்பாளர் தான் பார்த்துக்கணும். அப்படி இஷ்டத்துக்கு விட்டால் எல்லாருக்கும் பாதிப்பாயிருது. இதில் சந்தோஷமான விஷயம்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன கண்ணீரா கதாநாயகன். ஆமாம், கதாநாயகன் அவரும் டைரக்டரு கதிரவன் வந்துருக்கிறாரு. ஆமாம், அந்த படம் நல்ல, நான் பார்த்தேன் படம். சமீபத்தில் வந்த சிறிய படங்களில் எல்லாரும் ரசிக்கக்கூடிய படமாக அது இன்றைக்கி அமைஞ்சிருக்கு, மக்கள் வரவேற்பு பெற்றிருக்கு. கதிரவன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டெக்ஸ்டைல் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இயக்குனருக்கும் இந்த நடித்த நடிகர்களுக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் பேரும் புகழும் பெற்றுக்கிற பார்த்துட்டு நன்றி, வணக்கம். படத்தை பத்தின சில நினைவுகளை பகிர்றதுக்கு படத்தினுடைய கதாநாயகியான யுக்தா பர்வி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன், பேச அழைக்கிறேன். We request heroine Yukta Bharvi to share few words about the movie Dexter. Hi, everyone. Namaskara. Vanakkam. I'm Yukta Bharvi. So, to speak about Dexter, I don't know where do I start. One fine afternoon, I get a call from Shanku sir, the manager of Dexter, saying, we have so-and-so subject about it. Can you please come? Let's have a discussion over it. Obviously, things don't happen on phone call. There I was in the afternoon. The entire team was sitting there. Suryana, Sharaka sir, everybody. I heard the story. I think within half an hour, we finished the discussion and they left up to me whether you want to do it or no. Of course, it was a yes. And I think
that, yes, made me meet such a beautiful team. Please applaud them. Because I think Dexter is not just a movie for me, it's an emotion. You know, when love goes out of your way, you know, and how, like, you know, when a lover, he goes out of the way to give justice to certain things. He had his own childhood traumas. Second, I was his lover. Then it comes to Sitara. Sitara is not here right now, but I think everyone has done a fab job. And let's not forget everyone who is here. I think everyone did a fab job. It was amazing working with each and everyone. I am not able to, you know, take everybody's names. I won't be able to, you know, specify everyone, but I think everyone did a fab job. I am really blessed to meet such a beautiful team. I think first things I would like to congratulate all my co-stars from Rajiv to Abhishek to Sitara. And thank you so much, Suryana. I don't, you know, normally tell him, like, I don't address him by saying director. I call him my Anna, because thank you so much, Suryana, for giving me such a lovely opportunity. Things would have been, you know, nothing without you. I think he's the one who picturizes and portrays what, you know, has to go to the audience. And when the sketch is nice, I think when you feel colors, it automatically turns out beautiful. And that's all I can say. Thank you to the producers, to everyone who is here, all my lovely audience, everyone watching me. And I'm born and brought up in Mumbai. I'm a Maharashtrian. I have settled in Karnataka, Bangalore. It's been 4 years. I speak full-fledged Kannada. And I think next time, whenever I'm coming to Tamil Nadu, I am able to speak in Tamil as well. So I promise you all, I'll make it up to my lovely audience. Thank you for giving me this opportunity. Thank you for welcoming me with open arms. I will surely make it up to you all. Thank you. Nandri. Thank you, Yukta. படத்தின் நடன இயக்குனரான ஸ்னேகா அசோக் அவர்களை பேச அழைக்கிறேன். We request dance master Sneha Ashoka to share few words about the movie Dexter. Namaste everyone. First of all, I would like to congratulate the whole team of the Dexter. So my journey for this movie is very short. Like, I worked only for the 3 days for the song. But whatever journey I went with these guys, it's like awesome. Sir Rajiv sir, Yukta, like they have like, they are like for me one take artists, like single take artists. So within a short period of time, we did a great song, I guess. So thanks a lot for this opportunity, sir, Surya sir, Charvaka sir. So thank you so much for giving me the great crew, great team, sir. And thank you, audience. I hope you all will like this movie, and please support everyone here. Thank you so much. Thank you. இன்றைய சிறப்பு விருந்தினரான கண்ணீரா திரைப்படத்தின் நாயகன் கதிரவன் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். படத்தோடைய ட்ரெய்லர், பாடல் எல்லாம் கேட்டேன், பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த காஸ்ட் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யூ கைஸ் லுக் வெரி பியூட்டிஃபுல். வெரி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு, இன்க்ளூடிங் பிரதர். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஐ திங்க் இட்ஸ் a bit scary and thriller இருக்குது. ஸோ ஐ எம் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் டு see என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லாக அந்த ஸ்டோரி நல்லா போவோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஐ எம் ஆல்சோ ஈக்குவலி எக்ஸைட்டட். உங்களை மாதிரி நானும் ஆர்வமாக இருக்கேன் இந்த படத்தை பார்க்குறதுக்கு. இப்போ சின்ன படங்கள், ஒரு சின்ன பதிவு என்னென்னா, நல்ல நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்து மீடியாஸ் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும். நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற எல்லா ஜாம்பவான்களும் ஈக்குவலாக இந்த படத்துக்காக நிச்சயமாக வந்து குரல் கொடுக்கணும். சின்ன படங்கள் பெரிய பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது இப்போ நடந்துட்டும் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ப்ரொடியூசர், எவ்ரிபடி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்ன இந்த நிகழ்ச்சியில் அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. பேரரசு சார் சொன்ன மாதிரி வில்லன்னு கூப்பிடுறதா இல்ல கதாநாயகன்னு கூப்பிடுறதான்னு தெரியல. இந்த படத்தினுடைய இன்னொரு கதாநாயகனான அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள் ஆன் த ஸ்டேஜ் நமஸ்காரம் அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ரொம்ப சார் நான் வி ஒர்க் டுகெதர் ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் காதலில் அண்ட் நவ் இட்ஸ் சச் அ சர்ப்ரைஸ் நான் உங்களை இங்கே பார்க்குறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஏ சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் பீங் பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் சூரியன் சார், எனக்கு சூரியன் சார் ஒன்று நிமிஷம் சார், நான் கொஞ்சம் கோவத்தில் இருக்கேன். ஏன்னா பிகாஸ் நீங்கள் படத்தில் கூப்பிடும்போது நீங்கள் சின்ன கேரக்டர் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறீங்க, அவ்வளோதான் சொன்னீங்க. இப்போ ஆடியோ லான்ச்க்கு வர சடன்லி நீங்கள் தான் ஹீரோ, நீங்களும் ராஜீவ் சாரும் ஹீரோ அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி சார், எப்படி ஏற்ற முடியும்? கதையின் நாயகன் அவர் சார். ஆமாம் சார். ஸ்க்ரீன் பிளேக்கு நீங்கள் ஒரு நாயகன் சார். இல்லை சார், நான் கரெக்டாக நானே ஒரு நீஷ் கிரியேட் பண்ணுறேன், ஒரு வில்லனாக கிரியேட் பண்ணுறேன். இப்போ திடீர்னு நீங்கள் ஹீரோ அப்படியெல்லாம் நான் போக தேவையில்லை சார். டெஃபினெட்லி ஐ திங்க் இட்ஸ் நோ ஆன் அ வெரி நைஸ் அண்ட் சீரியஸ் நோட். எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ திங்க் இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. அண்ட் எனக்கு இந்த ஃபிலிம் பேக்ரவுண்ட் இல்லை, நான் நார்மல் ஐடி. ஐ யூஸ் டு ஒர்க் இன் ஆட் ஏஜென்சி, அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணேன், தியேட்டர் நிறைய ஒரு 10 வருஷம் தியேட்டர் பண்ணேன். அண்ட் மேடையில் வரும்போது எனக்கு கேரக்டராக வரும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் அபிஷேகா பேசும்போது அப்போ தான் எனக்கு கொஞ்சம் தயக்கம், எனக்கு என்ன பேசுறது, எப்படி பேசுறது, அதுதான் எனக்கு ப்ராப்ளம். பட் ஃபார் மீ ஐ ஆல்வேஸ் சே தட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த 100 people or 200 people ஒர்க்கிங் பிஹைண்ட் த ஸ்க்ரீன். நாங்கள் ஒரு ஆக்டர்ஸாக நான் பேசுகிற டயலாக்ஸ், நான் அந்த ஸ்டண்ட்டோட சீக்வன்சஸ், நான் எப்படி இருக்கேன் ஸ்க்ரீனில், என்ன மாதிரி டைரக்ஷன், என்ன மாதிரி மியூசிக், அது எல்லாமே இன்னொருத்தர் பண்ணுறாரு. ஸோ அந்த கேரக்டர் நீங்கள் ரசிச்சிங்கன்னா அது நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. லைக் ஷங்கு சார், ஐ வுட் லைக் டு கால் Godwin, I'd like to even thank I would like to thank Mani. They were all part of the team who actually helped me create. So yes, you can see all of us on screen. We are the ones who are doing it. But because of so many people working with us, I think that is the real success. You created a team, Suryan sir. நீங்கள் ஒரு டீமை க்ரியேட் பண்ணீங்க, ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணீங்க. அண்ட் சார்வகா ப்ரோ, ஐ லவ் யூ. you've been a strong support. You've held the team. ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு நமக்கு நம்ம ப்ரொடக்ஷனில் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலீஸ் டேட். பட் தென் ஹரிசா, யூ கேம் ஆன் போர்ட். இன்க்ரெடிபிள். தட் இஸ் வென் நம்ம லைக் வி தாட் ஓகே, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும், இந்த சின்ன ஒரு படத்தையும் நம்ம வில் பி ஏபிள் டு ஷோகேஸ் டு த வேர்ல்ட், வில் பி ஏபிள் டு ஷோகேஸ் டு த பீப்புள். அண்ட் அதுதான் முக்கியம் சார். இப்போ அந்த இன்டென்ஷன், அந்த நோக்கம், அந்த பயணம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இங்கே வந்திருக்கோம். அண்ட் ஐ ரியலி ஹோப் தட் எவ்ரி ஒன் கேன் சப்போர்ட் அண்ட் ஷுட் சப்போர்ட் அ ஃபில்ம் வித் பியூர் இன்டென்ட். தட்ஸ் ஆல். பிஃபோர் தட் கொஞ்சம் கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன், ஆனால் இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ராஜீவ் ப்ரோ, you are fabulous to work with. I am so sorry. இங்கே ஸ்டண்ட், நீங்கள் அவங்க ஹைட் பாருங்கள், அவங்க வெயிட் பாருங்கள், அவங்க கலர் பாருங்கள். இப்போ அவங்க கூட ஒரு ஸ்டண்ட் எல்லாம் பண்ணியிருக்கேன். இமேஜின் பண்ணுங்கள், நான் அவங்க கூட ஸ்டண்ட் பண்ணும்போது அவங்க பார்த்து ஸ்டண்ட் பண்ணாங்க. ஐயோ அவனுக்கு பட்டோன்னா அவங்கள பொட்டுன்னு போயிடும் அந்த மாதிரி. ஸோ பட் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ சார். It was how you handled me. I was also nervous. First day நான் ஷூட்டுக்கு வரேன், எனக்கு என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ, நீங்கள் ஸ்பாட்டில் வந்தால் போதும். சூரியன் சார் வாஸ் லைக், ப்ரோ நீங்கள் கரெக்டாக ஒரு கேரக்டர் மாதிரியே இருக்கீங்க, அப்படியே வாங்க, ஒன்றுமே பேசாதீங்க, அப்படியே வருங்க, அப்படி டர்ன் பண்ணுங்க, அப்படி டர்ன், அவ்வளோதான். ஸோ தட் வாஸ் த இன்டென்ஷன். மணி ப்ரோ would come and say, ப்ரோ நான் மணிக்கிட்ட பேசுவேன், மணி ப்ரோ டயலாக்ஸ் என்ன மாதிரி பேசணும், எப்படி பேசணும். மணி இஸ் லைக், இல்லை டென்ஷன் வேணாம், ஒரு ஷார்ட், ஒரு 20 minutes ஷார்ட்க்கு முன்னாடி he'll give me the entire setup, எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணும், ஃபுல். அண்ட் அதுக்கு and then co-director Mani. So please Mani, so thank you so much for being such an integral part of Sadik. If not for you and if not for the entire team, Sadik would not have been created. And Godwin, அவர் தான் நான் பேசும்போது உங்களுக்கே தெரியும், ஓகே அவங்க ஸ்பஷ்டமாக பேசலை, கொஞ்சம் இங்கெங்கே அங்கங்கே போகுதுன்னு. டயலாக்ல எப்படி எடிட்டிங், எப்படி நம்ம டப்பிங் பண்ணும்போது எப்படி மேட்ச் பண்ணலாம், லைக் சார் விதவுட் யூ, அதான் சொல்கிறேன் சார், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சார். ஸ்க்ரீனில் ஒரு கேரக்டர் நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் அந்த கேரக்டருக்குள்ளே அந்த கேரக்டருக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது. அந்த ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, அங்கே ஃப்ரம் த சவுண்ட் இன்ஜினியர், ஃப்ரம் த சவுண்ட், ஃப்ரம் த டப்பிங் ஆர்டிஸ்ட், எல்லாமே நிறைய ஒரு டீம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் பை
before saying whether the film is good or bad, நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். அந்த படத்துக்கு பார்த்ததுக்கு அப்புறம் give it a chance. And before I forget one more thing, Yukta Pravi, you just light up the screen whenever you come on screen. You have the grace, you have the charm, and you have something that is very innately pure. So thank you so much for being such a sport and such a great human being. So thank you so much. Thank you, Praveen. I mean, unfortunately, அவங்க சொன்னது ஒண்ணுமே கேட்க முடியாது because mic இல்ல, so it would not have been registered. But she's saying good things about me. அப்படின்னு நீங்க believe பண்ணலாம். But thank you, you're being very sweet. So thank you so much. So I hope I have not forgotten anyone. And cameraman, Adi sir, thank you so much for showing Sadik the way you showed. So thank you so much, sir. Mohan sir, thank you so much. Unfortunately, I was also thinking, இப்போ ஒரு வில்லனுக்கு நீங்கள் கொஞ்சம் மியூசிக் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஸ்ரீநாத் சார், நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் வில்லனுக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு பாட்டு போடுங்க சார், அப்போ நானும் நடிக்கிறேன். அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை சார். ஸோ ஆப்ஷன் சார், சார்வாக்கா சார், சார் நெக்ஸ்ட் படம் எப்போ பண்ணுறோம்? பண்ணலாம் சார். ஓகே, அப்போ ஸ்டேஜ் முன்னாடி நான் கேட்டேன், அவங்க ஓகே சொன்னாங்க. ஸோ நீங்களும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அபிஷேக். படத்துல மட்டும் இல்லாம இன்னைக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு அவ்வளோ லவ் அண்ட் எனர்ஜியை ஷேர் பண்ணிட்டு இருக்க நம்மளுடைய படத்தின் கதாநாயகனான ராஜீவ் கோவிந்த் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம் சார். நமஸ்காரம். சப்போர்ட் பண்ணதுக்கு, இங்க வர்றதுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் நன்றி. சாரி சார். டெக்ஸ்டர் இந்த மூவி ஃபர்ஸ்டா தேங்க்யூ சொல்ல வேண்டியது பிரகாஷ் சார், ப்ரொடியூசர். சர்வகா சார் ப்ரொடியூசர், பிரதர் பிரகாஷ் சார். அவர் தான் ஃபர்ஸ்டா என்ன கூப்பிட்டது. சூரியன்ஜி, ஆதி சார், ஸ்னேகா மேம், ஸ்ரீநாத் விஜய், மணிகண்டன், சங்கு அண்ட் கோட்வின். இப்போ ஒரு படத்துல நடிக்க போறேன், அவரை பாருங்க. கோட்வின் ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப். இப்போ ஒரு படத்து கூட நடிக்க போறேன். ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த படம் வந்து சார், இது ஒரு சார் சூரியன் சாருக்கு தெரியும், இது வந்து ஒரு த்ரில்லர். ஆனால் இது ஸ்டோரி பண்ணது சிவம், ஸ்க்ரீன் பிளே பண்ணது சூரியன் சார். அப்போ ஒரு த்ரில்லர் படத்துல வந்து தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒய் என்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். எதுக்கு இந்த கேரக்டர் இது பண்றான்? எல்லா சீன்ல வந்து அது இருக்கும். ஆனா இது ஃபுல் ஸ்கிரீன் பிளே பண்ணி ஷூட் போயிட்டே இருக்கு. அப்ப கேரக்டர்ஸ் அந்த நான் அபிஷேக் எல்லாருமே கேட்கிறேன், சார் எதுக்கு இந்த கேரக்டர் அது பண்ணணும்? ஷூட் ஸ்டாப் ஆயிடும், ஒரு ½ ஷூட் ஸ்டாப் ஆயிடும். சூரியன் சார் அது நினைச்சிட்டே இருக்கும், எதுக்கு இந்த கேரக்டர் அது பண்ணணும், அந்த சீனை கட். அதுக்கு ஒரு ரீசன் கண்டுபிடிச்சதா அந்த சீன் நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும். தேங்க்ஸ் சார். ஸோ அந்த ஒரு அட்டென்ஷன் டு டீட்டெயில் இந்த படத்தில் போயிருக்கு. ஸோ நீங்கெல்லாம் வந்து பாருங்க. That's all I have to say. Thank you. டெக்ஸ்டர் திரைப்படத்தின் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரான ஷார்வாக் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் பேசுறதுக்கு அவ்வளோ அழகா தெரியாது, ஏதோ ட்ரை பண்ணிருக்கேன். டெக்ஸ்டர்ல எனக்கு இப்போ ஆக்ட் பண்ணிட்டா ராஜுபடா சார், யுக்தா அண்ட் அபிஷேக் சார், சித்தாரா, ஹரிஷ் பெரடு சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட டைரக்டர் சார் தேங்க்ஸ் சொல்லணும். நம்மளோட ஆதி சார், நீங்கள் தான் ஆக்சுவலி சூப்பராக பண்ணுறீங்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எங்களை ஸ்ரீநாத் சார் சூப்பர், லவ் யூ. அண்ட் ஸ்னேகா மேடம் கோரியோகிராஃபி நல்லா பண்ணிட்டாரு. படம் பாருங்க, எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். உத்ரா புரொடக்ஷன்ஸின் ஹரி உத்ரா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். டெக்ஸ்டர்
இந்த டெக்ஸ்டர் திரைப்படம் வந்து ஒரு இந்த என்னோட ஜேர்னியில் இது ஒரு வித்தியாசமான ஒரு படம். அதாவது பிஆர் வெங்கட் சாரும் டைரக்டர் சூரியன் சாரும் ரிலீஸ்க்காக ஒரு நாள் பேசினோம். படம் பார்த்தோம். ஆக்சுவலாக தமிழ் அண்ட் மலையாளத்தில் ரெண்டு லாங்குவேஜில் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான முயற்சி. அதாவது என்னன்னா 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் 5 வயசில் வந்து சின்ன பசங்களுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம், அதில் வர ஒரு வெஞ்சன்ஸ், ஒரு வெறுப்பு தான் ஒரு ஒட்டுமொத்த படத்துலேயும் முக்கியமான கான்செப்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து கடைசியாக ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது அன்றைக்கே மன்னிப்புன்னு ஒரு விஷயம் நம்ம கேட்டிருந்தா இந்த கதையே இல்லை. அந்த மாதிரி தான் அந்த மன்னிப்புன்ற வார்த்தை வந்து அந்த சின்ன வயசுலேயே வந்து அவங்க கதையில் வச்சுருந்தாங்கன்னா டோட்டலாக வந்து இந்த படம் இந்த அளவுக்கு போயிருக்காது. அதில் நிறைய எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய வயலன்ஸ், அந்த கொலைகள், அந்த மாதிரி விஷயம், இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு கரெக்டான ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து இந்த படத்தில் சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம ஒரு படம் பண்ணோம்னா அந்த படத்தில் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க ஒட்டுமொத்த டீமுமே. சூரியன் சார் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இந்த படத்தில் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் அதில் கடைசியாக அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம்தான். கடைசியாக வந்து அவன் மன்னிப்புன்ற ஒரு விஷயம் கேட்டிருந்தான். இவன் 20 வருஷமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ட்ராவல் ஆகிருக்கான் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து ப்ரொடக்ஷன், ராம் என்டர்டெய்னர்ஸ், பிரகாஷ் சார். அவர் வந்து இதுக்கு முன்னாடி தெலுங்கில் ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ தருண் சாரை வச்சு. அதுக்கு அடுத்ததாக தமிழில் வந்து டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தமிழ் படங்கள் எடுக்கிறது ரொம்ப போராட்டமாக இருக்கிற இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப அழகாக வந்து ஒரு தமிழ் படத்தில் எல்லா விதமான ஒரு களமும் வந்து தொட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும். நான் நிறைய டைம் வந்து நான் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்டிருக்கேன். அதாவது சின்ன படங்களை வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ இன்னும் நிறைய சிறு படங்கள் பண்ணுற நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் இன்றைக்கி வரைக்கும் மோர் தென் நாங்கள் ஒரு 40 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் உத்ரா ப்ரொடக்ஷனில். ஸோ அதுக்கு பத்திரிகையாளர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். ஸோ ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்குமே எங்களோட மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரிலீஸுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கிற ஒரே இடம் வந்து இந்த பிரசாத் லேப் தான். பிரசாத் லேப்புக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னு கேட்டால் எங்களுடைய தொடர்ச்சியாக எல்லா படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு தராங்க. நேற்று கூட கண்ணீரா படத்துடைய இயக்குநர்கள் சங்க ஷோ நடந்தது. இன்றைக்கி வந்து டெக்ஸ்டர், நாளைக்கு எங்களுடைய அடுத்த படமான ஜென்டில் உமன் படத்துடைய ஷோவும் இருக்குது. ஸோ நாங்கள் கேட்குற டைம்லலாம் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ பத்திரிகையாளர்களும் நாங்கள் சந்தித்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு மிகப்பெரிய தளமாக வந்து இந்த இடம் இருக்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு நன்றி வந்து உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா ராஜு பிள்ளை சார். ஸோ அவர் வந்து மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழில் வந்து இங்கே இந்த டெக்ஸ்டரில் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் வெப்பனும் பண்ணியிருந்தார். வெப்பன்லேயும் நான் கேரளா ஏரியா பண்ணியிருந்தேன் சார். ஸோ அவர் ரொம்ப ஒரு அம்புலாக ஃபோனில் பேசுவாங்க. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனோட டேட்ஸுக்கு கூட அவர்கிட்ட நாங்கள் சில கோரிக்கைலாம் வச்சு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி வந்தார். தேங்க்யூ சார். இதேமாதிரி ரிலீஸ் ப்ரொமோஷன்ஸுக்கு எங்கள் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஸோ இந்த மேடையில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், மோகன்ராஜ் சார் லிரிக் ரைட்டர். நான் முதல்ல டைரக்ஷன் பண்ண படத்தில் வந்து சாங் எழுதினாங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி லப்பர் பந்துன்றதெல்லாம் தாண்டி அவர் அதுக்கு முன்னாடியே வந்து அனிருத் சாரோட மியூசிக்கில் டேவிட், அப்புறம் சுந்தரபாண்டியன் நிறைய படங்களில் ஹிட்டு கொடுத்துட்டே இருந்தார். ஸோ லப்பர் பந்துன்றது அவர் இன்னும் வேறு தளத்தில் கொண்டு போயிடுச்சு. எனக்கு அவர் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே பார்த்தது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா முதல் சந்திப்பு எங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு. ஸோ மோகன்ராஜ் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. விஜய் ஸ்ரீநாத் சார் மியூசிக்கில் வந்து ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டியாக பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர்லாம் ஜெயிச்சார்னா கண்டிப்பாக ஒரு புது இசையமைப்பாளராக வந்து இண்டஸ்ட்ரிக்கு கிடைப்பாங்க. ஸோ வனிதா மேடம், அவங்களுக்கும் மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் ஃபங்க்ஷனுக்கு வந்தது. அப்புறம் ரோபோ சங்கர் அண்ணன், அப்புறம் பேரரசு சார், உதயகுமார் சார், ராஜன் சார், இவங்கெல்லாம் என்னென்னா இப்போது சமீபமாக நான் நிறைய சின்ன படங்கள் பண்ணும்போது நான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன். என்னென்னா ஒரு திரைப்படம் வந்து நம்ம எடுக்கும்போது ஒரு தயாரிப்பாளர்கிட்ட, நானும் சின்ன படங்கள் பண்ண ஒரு இயக்குனர் தான், நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பப்ளிசிட்டி சம்மந்தமாக இது எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பேசும்போது பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி மேடையில் படத்தில் பண்ண, ஏன்னா புதுசாக வரவங்க மட்டும் பேசும்போது அது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுன்றது தெரியாது. அடிஷ்னலாக நம்ம சில சப்போர்ட்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கும் போது இங்கே வந்து நிறைய பேர் அணுகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க நான் ட்விட்டரில் போடுறதுக்கே அவங்க சைடில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லுவாங்க, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமக்கான நேரத்தை ஒதுக்குறவங்க வந்து நம்மளுக்கு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து அவர் பேரரசு சாரும் உதயகுமார் சாரும்
சொல்லும் போது வந்து நாங்கெல்லாம் தவிர்க்கப்படாமல் வந்து இங்கெல்லாம் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி இதுதான் வேலையாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். அதாவது இந்த பொறுப்பு வந்து எல்லாருக்கும்லாம் வருமானு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பேசுகிற ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு படத்துக்கு ப்ளஸ்ஸாக மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக வந்து நம்ம இருக்குது. ஸோ அதை விட வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல தேனிசை தென்றல் தேவா சார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். அதாவது என்னென்னா, நான் சமீபமாக அந்த சோஷியல் மீடியாவிலலாம் அவர் சொன்ன ஒரு விஷயத்த பார்த்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, நான் சார்கிட்ட பேசுனதில்லை. ஆனால் வந்து இந்த காப்பிரைட்ஸ் சம்மந்தமாக வந்து இது இந்த இசை வெளியீட்டு மேடையில் பேசலாம். ஸோ காப்பிரைட்ஸ் வந்து அவருடைய பாடல்களுக்கு வந்து அவர் கேட்கறது இல்லைன்ற மாதிரி அதில் நான் படித்தேன். இது வந்து இன்றைக்கி என்னென்னா, தொடர்ச்சியாக நான் நிறைய படங்களை வந்து ஓடிடியில் பிஸ்னஸ் பண்ணும்போது வந்து ஒரு படத்தை ஒரு அவுட் போட்டு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து அந்த காப்பிரைட்ஸ்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். ஏன்னா இந்த ஒரு சாங்குடைய அதுவும் இப்போது ரொம்ப மோசமாக இருக்குது. என்னென்னா ஒரு 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 சின்னதாக ஒரு சரணங்களோ ஏதோ ஒன்று சம்திங் ஒரு இதை சேர்த்தோம்னா உடனே அதுக்கு வந்து 3 லட்சம் 4 லட்சம் இப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸில் கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஏன்னா நம்ம பண்ணுற பட்ஜெட்லேயே நாங்கள் வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற பட்ஜெட் எல்லாம் போட்டு இவ்வளவும் பண்ணும்போது அந்த காப்பிரைட்ஸை வந்து நம்ம வாங்கி பண்ண முடியாத ஒரு சூழலில் வந்து இருக்குது. ஸோ தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் முதல்ல வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. பொதுவாக நாங்கள் முதல்லலாம் பேசும்போது தேட்டர் இதுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் இப்படிலாம் வந்து நம்ம கோரிக்கை வைப்போம். அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு படம் தான் வந்து தீர்மானிக்குது படம் போய் சேர்றதோ சேராதோ. ஆனால் அதை தாண்டி எடுத்த படத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குது. அந்த 1000 பிரச்சனையில் இந்த காப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 விஷமாக ஊடுருவி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சங்கங்கள்லாம் சேர்ந்து இந்த காப்பிரைட்ஸ், ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணும்போது தன்னுடைய பகுதியில் வந்து மதுரையோ தேனியோ சம்திங் எனி ஒன் ஊரில் வந்து அவர் ஒரு பாடலை வந்து அவர் ரசிச்சிருப்பார். அதை அவருடைய படத்தில் பின்னாடி ஒரு சின்ன ஓரமாவோ இல்லை ஒரு வீடியோவில் எடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த ஒரு பிரச்சனை. இது வந்து ஒரு வியாபார ஒரு இதுதான். ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட அந்த பாடலை சார்ந்த நிறுவனங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் கன்சிடர் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய வர யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களை பார்த்து வளர்ந்தவங்க. அப்படின்னும் போது அவங்க படத்தில் இருக்க ஏதோ ஒரு சின்ன விஷயத்த நம்ம சேர்க்கலாம் அப்படின்றது. ரெண்டாவது, இந்த மாதிரி பண்ணும்போது சிறு படங்களில் வந்து அந்த காப்பிரைட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நாங்கள் ஆடியன்ஸுக்கிட்ட கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுக்கு உதாரணம் சமீபமாக வந்து லப்பர் பந்துன்ற படத்தில் அந்த படம் என்ன ஒரு சின்ன கான்செப்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாலும் அதில் வந்து அந்த பொட்டு வச்ச அந்த விஜயகாந்த் சாரோட சாங் தான் ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் கொண்டு வந்தது. ஸோ அது எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த மாதிரி. ஏன்னா இங்கே ஒரு வெற்றியை பார்க்குறது, ஒரு படம் எடுக்கிறதும் இங்கே அவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்க தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் மெட்டீரியல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த காப்பிரைட் சம்மந்தமாக சமீபத்தில் தேவா சார் வந்து என்னுடைய படத்துக்கு எந்த விதமான பணமும் தேவை, எனக்கு கோடி முக்கியம் விட கோடிகளை கொடுக்குற ரசிகர்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் எங்களுடைய ஒட்டுமொத்த டெக்ஸ்டர் குழு சார்பாகவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. தொடர்ச்சியாக இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்களோ எங்களுக்கு சேர்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்தடுத்து பயணப்படுறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும். இன்னும் இந்த படத்துக்கான ப்ரெஸ் ஷோ ரிலீஸ் மற்ற எல்லா அப்டேட்ஸும் வரும்போது பத்திரிகையாளர்களை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. கேமராமேன் ஆதித்யா கோவிந்த் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை தந்த சூரியன் சாருக்கும் பிரகாஷ் சாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு படக்குழுவினரை வாழ்த்த வந்திருக்கிற சிறப்பு விருந்தினரான நடிகர் திரு ரோபோ சங்கர் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைத்து பத்திரிகை ஊடக அண்ணன்மார்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். காலையிலையும் பார்த்துருப்பீங்க, காலையிலேருந்து அப்படியே 2-3 ஃபங்க்ஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். திரும்ப இதை முடிச்சுட்டு இன்னொரு 2 ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. முதல்ல ஃபஸ்ட்டு படத்தினுடைய டைட்டிலை பற்றி நான் சொல்லிடுறேன். டெஸ்டர் அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் வந்து கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து அந்த யாரோ சம்மந்தப்பட்ட ஆளை கூப்பிட்டா ஃபஸ்ட்டு டெஸ்டரை வச்சு தான் செக் பண்ணுவாங்க. அதில் லைட்டு எரியுதா எரியலையா, லைட் எரிஞ்சா ஓகே ஒன்றும் ஷாக் அடிக்காது அப்படின்னு. அந்த மாதிரி முத்தாய்ப்பாக இயக்குனர் வந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய டெஸ்டர்
ஸோ அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, ஓகே லைட் எரியுது, இது ஷாக் அடிக்காது அப்படின்னு. சூரியன் பிரதர் வந்து எப்படின்னா, நான் 2004 அந்த படம் சுட்டி பையனும் 4 திருடர்களும் 2004 நான் நடிக்கும்போது அதில் வந்து உதவி இயக்குனராக இருந்தார். அதுக்கப்புறம் இந்த மேடையில் அவர் வந்து ஒரு இயக்குனராக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுத்துருவோம். அடுத்து இங்கே உட்காந்துருக்க எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு வந்து ஹெச்ஆர், இந்த ஐடி கம்பெனியில் ஹெச்ஆர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்காங்க பார்க்கும்போது. பிரதரையும் சரி, இவரை பார்த்தாலும் சரி, அதே மாதிரி வில்லன் அவரை பார்த்தாலும் சரி, எல்லாம் ஒரு ஹெச்ஆர் மாதிரியே தான் இருக்காங்க. ஒரு ஐடி கம்பெனி மீட்டிங் மாதிரி தான் இருக்குது. கேமராமேன் வந்து உண்மையிலே உங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சார். ஏன்னா வந்தவொடனே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் பேச மாட்டேன், என்னுடைய ஒளிப்பதிவை வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசாமல் உட்காந்துட்டாரு. ஆனால் அவரை நிற்கும்போது இவர் இத்தினூண்டு சைஸில் இருக்கும்போது இவர் இத்தினூண்டு சைஸு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அந்த படத்தில் வந்து இப்போ ஒரு போய் சீன் சொல்கிறாருன்னு வைங்க, சார் காலையில் நம்ம வந்து அப்படியே விரட்டி போகிறோம் சார். அவர் சொல்லுங்க, ఎందుకు టెల్మీ ఇక్కడ చూసుకురండి, నేను விரட்டுக்குறண்டி இப்படி பேசியிருப்பாரு. இதுக்கு நடுவில் அந்த மனுஷன் கேமராவை வந்து கிரெயினில் தூக்குறதுக்கு போல அவரே கிரெயினில் தூக்கி உர சொல்லணும். இவருக்கு வந்து கிரெயின்லாம் வந்து அவர் மேலே வந்து இப்போ வந்து ஷாட் வந்து கிரெயின் ஷாட் இப்படிலாம் இறங்குது ஏறுதுன்னா அவர்கிட்டே கையில் கொடுத்துடலாம். சார் நானே உட்காந்து நானே எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான டீம், பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டீம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆர்வி உதயகுமார் சார் வந்து என்கிட்ட சொன்னார், படத்தில் வந்து நம்மெல்லாம் வந்து மரத்தை சுற்றி டூயட் பாடுவோம், இவன் அந்த பிள்ளைய சுற்றியே டூயட் பாடியிருக்காண்டா, நீ பார்க்காம விட்டுட்டடா அப்படின்னாரு. அவர் வந்து ஒரு குழந்தை, அது அவ்வளவு என்ன ரசித்தாலும் என்கிட்ட அவ்வளோ அழகாக சொல்லுவார். அதே மாதிரி நான் பேரரசாரை பற்றி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். உலகத்திலேயே 1000 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே தகுதி இயக்குனர் பேரரசாருக்கு மட்டும்தான் உண்டு, வேற எந்த இயக்குனருக்கும் கிடையாது. இதுக்கு நீங்கள் கைத்தட்டணும். ஏன்னா அவருடைய படத்துடைய டைட்டில்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பாச்சி, சிவகாசி, பழனி, அப்புறம் திருத்தணி, ஒட்டன்சத்திரம், தாராபுரம், ஜம்பட்டி, திண்டுக்கல், பழைய பஸ் ஸ்டாண்டு, அப்படி போய்கிட்டே இருக்கலாம். அது வந்து கணக்கே கிடையாது. அந்த வரிசையில் வந்து 1000 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் பேரரசார் தான். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிறைய சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டீமுக்கு. வெங்கடனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து சூரியன் பிரதருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக உங்கள் மேல் பதியப்படும் அப்படிங்கிறத இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். யூடியூபின் நாயகி இப்போ இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கும், இன்னும் பல அவதாரங்களை எடுக்க இருக்கும் எங்களின் எழுச்சி நாயகியான வனிதா விஜயகுமார் மேம் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆஸ் யூஷுவல். அண்ட் எங்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு வணக்கம். படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எஸ், அது வந்து ஒரு த்ரில்லர் ஜானர், ஒரு மர்டர் கதை அப்படிங்கிறது வந்து தெரியுது. எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டாங்க, ரொம்ப அழகாக பேசினார் ராஜன் சார், உதயகுமார் சார், பேரரசு சார். ஸோ அதே விஷயத்த தான் நான் திரும்பி சொல்லியிருப்பேன். ஸோ நான் அதிகமாக டைம் எடுத்துக்க விரும்பல, பிகாஸ் அவங்க எல்லாமே பேசிட்டாங்க. அண்ட் உண்மையாக ரொம்ப ஹாப்பியான ஒரு ப்ளெசண்ட்டான ஈவினிங்காக இருந்தது. எல்லாருமே ஆத்மார்த்தமாக அவங்க கண்டென்ட்டை பற்றி பேசினதும், டேலண்ட்ஸை பற்றி பேசினதும். இங்கே இந்த படத்தில் வந்து ஹீரோ, ஹீரோயின் அண்ட் வில்லன், at the end of the day we are all actors. Roles are just one film you're a hero, one film you're a villain. And நீங்க சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அந்த முத்திரைங்கிறது வந்து என்னை வந்து ஹீரோ ஆக்காதீங்க,
நான் இது பண்ணிட்டு இருக்கேன், ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கேன்னு. பட் எல்லாமே நடிகர்கள் தான், இட்ஸ் ஜஸ்ட் அ ரோல், ஒரு கதாபாத்திரம் தான். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்குன்றது வந்து கண்டிப்பாக தெரியுது. ஒரு குவாலிட்டி இருக்குது, படத்தோட மேக்கிங்கில் இருக்குது, சினிமாட்டோகிராஃபியில் கண்டிப்பாக இருக்குது. த கேமரா ரியலி ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ப்ளெசண்ட்டாக. அதாவது ஒரு கிரைம் த்ரில்லர் மர்டர் வந்து யூஸ்வலாக ஒரு கோர் இருக்கும். ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி கோடி கோடி, அதாவது எத்தனை சைபர்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணி எடுக்கிறாங்க. நடிகர்களுக்கும் அந்த சம்பளம் கொடுக்குறாங்க. பட் சம்டைம்ஸ் யூ கான்ட் see it ஆன் ஸ்க்ரீன். பாடல் காட்சிகளும் அப்படி இப்போல்லாம் வர வர உதயகுமார் சார் பற்றி பேசும்போது அவரோட அந்த பாடல் காட்சிகள், கதை அமைப்பு, திரைக்கதை, அந்த த மேக்கிங் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி டைரக்டர்ஸ் அந்த 80s 90s அண்ட் ஏர்லி 2000s வரைக்குமே. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 2024 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பிக் ஃபிலிம்ஸ், வெரி பிக் ஹீரோ ஃபிலிம்ஸ், அந்த பாடல்கள்லாம் பார்க்குற மாதிரியே இல்லை, வெரி பேட். அதெல்லாம் டான்ஸிங்கா, அதெல்லாம் ஸ்டெப்ஸானே தெரியல, அது ஸ்டெப்புன்னு சொல்லவே முடியாது, வெரி வல்கர், தேவையில்லை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா there is a lot of sensuality, பட் இட் வாஸ் நாட் லுக்கிங், அதாவது அது வந்து ஆபாசமாக தெரியல, கண்டிப்பாக தெரியல. அதுக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் த கோரியோகிராஃபர் as well. டைரக்டரோட பங்கு கண்டிப்பாக அதில் இருந்திருக்கும். பட் த வே தட் விஷுவல் கோரியோகிராஃபி வாஸ் டன், எங்கேயுமே அந்த சலிப்புத்தன்மை இல்லை. உதயகுமார் சார் அதை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். ஸோ அந்த விதத்தில் வந்து சும்மா டான்ஸ் வைக்கணும், சும்மா பாட்டு வைக்கணும், ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திணிக்காமல் அந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த கேரக்டரைசேஷனுக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டுமே மனசில் வச்சு இந்த 2 சாங்ஸ் எடுத்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. லொக்கேஷன்ஸ், மியூசிக் அகெயின் வெரி வெரி பியூட்டிஃபுல், வெரி பிளசன்ட். கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருக்கீங்க, பட் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரீச் இருக்கும்னு நம்புகிறேன். பிகாஸ் வெரி டேலண்டட் த ஹோல் டீம். there is a bonding which I can see. அவங்க பேசும்போதே ஒரு எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு பாண்டிங் இருக்கு, ஒரு டீம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் ஹவ் பின் தேர் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் ரிலீஸ்க்கு வந்திருக்கிறவங்க ஆல்சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் யூ ஹாவ் அ குட் ஃபிலிம். கதை இருக்கு, திரைக்கதை கண்டிப்பா இருக்கணும். இவர் வேற எங்க படத்துல என் மானத்தை வாங்கிட மாட்டிய, என் படத்துல எனக்கே தெரியாம என்ன ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணேன்னு சொல்ல. பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பா வந்து அது ஸ்க்ரீன்ல வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஐ எம் வெயிட்டிங் டு see the film. ஸோ கண்டிப்பா வந்து இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னதுதான், சின்ன படம் பெரிய படம்ன்றது எனக்கு தெரியல, படம் அவ்வளோதான், சினிமா. ஸோ அந்த சினிமாவை வாழ வைக்கிறது வந்து கடைசியில் எண்ட் யூசர்ஸ் பார்க்குறவங்க மக்கள், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து மீடியா, ப்ரெஸ், நியூஸ். ஸோ என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு நல்ல படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட விமர்சனங்களை வைங்க, அதே சமயத்தில் ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை நான் திரும்பியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ராஜன் சார் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த பட்டும் படாமல் தான் பேசினார் இன்னைக்கு. ரொம்ப கான்ட்ரவர்சியாக அதை பாயிண்டாக எடுக்கல. பட் லாங்குவேஜ் வந்து சினிமாவில் இருக்கக்கூடாது. ஏன்னா பேசாத படங்களும், ஊமை பாஷையில் இருக்கக்கூடிய படங்களும் பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்கு. சார்லி சாப்லன்லாம் வந்து தெர் இஸ் நோ டயலாக்ஸ். ஸோ சினிமாவில் வந்து மொழி கிடையாது. பட் அதே சமயத்தில் வந்து சினிமாவை நம்பி இருக்கும் தமிழர்கள் நிறைய பேர் இதே தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். ஸோ அந்த விதத்தில் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, ஆர்டிஸ்ட்க்கும் சரி, நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடை நம்பி இருக்கக்கூடியவங்க. அவங்க தமிழ் பேசுகிறாங்களான்றது முக்கியம் இல்லை, நம்ம தமிழ்நாடோட சொத்து அவங்கெல்லாம். ஸோ அவங்களும் வாழணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிலையும் கொஞ்சம் படம் எடுங்க. பேன் இண்டியான்றனால வந்து தமிழ்நாட்டில் ஹீரோ மட்டும்தான் இருக்காரு, மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் தான், ஹீரோயின்ஸ் எஸ்பெஷலி. தமிழ் பெண்களும் ரொம்ப அழகான திறமையான பெண்கள் இருக்காங்க. அந்த வாய்ப்பை வந்து தொடர்ந்து கொடுங்க சினிமாவில். அதுக்கு மீடியா நீங்கள் கொஞ்சம் அது வந்து இதை நான் சொன்னதை கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி தமிழ் நடிகர்கள் மட்டுமே வைத்து படம் எடுங்கள் அப்படி ஏதாவது ஒன்று போடுங்க, ரீச் ஆகட்டும். எல்லாருக்கும் நன்றி.
வனிதா மேம் ப்ளீஸ் ஸ்டே பேக் ஒரு நிமிஷம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நல்லபடியா நடக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவிகரமா இருந்த பிஆர்ஓ சார் ஆன வெங்கட் சார் அண்ட் பிஆர்ஓ உதய் சார் அவர்களையும் மேடை கழிக்கிறேன். வனிதா மேம் இப்போ வெங்கட் சாருக்கு ஷால்வை போத்துவாங்க அண்ட் பிஆர்ஓ உதயா அவர்களுக்கு ரோபோ சங்கர் சார் அவர்கள் ஷால்வை அணிவிப்பார். இந்த திரைப்படத்தை வாழ்த்தி பேசின நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும் நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்ட பத்திரிகை ஊடகவியலாளர்களுக்கும் சினிமா விமர்சகர்களுக்கும் நன்றி. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நான் இங்கே வந்து பேசும்போது கவனிச்சேன். எப்போ தான் நடித்த படத்துக்கு தன்னை தாண்டி ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனையும் மென்ஷன் பண்ணுறாங்களோ அதுவே இந்த படத்துக்கான மிகப்பெரிய வெற்றி. அது உண்மையிலே சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்ம நடித்த வந்தோம் போனோம் இல்லாமல் நம்ம கூட யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்க அவங்கள வந்து மென்ஷன் பண்ணுறது பெரிய விஷயம். அதுக்கு வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. அண்ட் பத்திரிகை நண்பர்களுக்கு கூடிய விரைவில் என்னுடைய படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவையும் கூடிய விரைவில் உங்களை சந்திப்பேன். நன்றி. தேங்க்யூ.